சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். காட்சிகளை பார்க்கலாம். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகத்துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள மயிலாடுதுறை புறவழிச்சாலை பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் சென்னை எல்லை சாலையின் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் புன்னப்பாக்கம் முதல் திருவள்ளூர் புறவழிச்சாலை வரை புதியதாக அமைக்கப்பட்ட சேவை சாலைகளுடன் கூடிய 6 வழிச்சாலை 4 வழிச்சாலையாகவும் மற்றும் 10 மீட்டர் அகல 2 வழிச்சாலையாகவும் மேம்படுத்தப்பட்ட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி சாலை 4 வழி சாலையாக அகலப்படுத்தி உறுதிப்படுத்தப்பட்ட தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி செங்கோட்டை கொல்லம் சாலை திருப்பூர் மாவட்டம் அவினாசி மேட்டுப்பாளையம் சாலை திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி புறவழிச்சாலை 10 மீட்டர் அகல 2 வழிச்சாலையாக மேம்படுத்தப்பட்ட தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கும்பகோணம் சீர்காழி சாலை கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் காணொலி காட்சி மூலம் பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைக்கிறார். ரமேஷ், என்னென்ன திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர்? மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள மயிலாடுதுறை புறவழிச்சாலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். அதே போல பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முக்கியமான ஒரு பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக திருச்சிராப்பள்ளி கரூர் மாவட்டங்களில் 101 கோடியே 37 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒரு பாலத்தினை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அதே போல பொதுப்பணித்துறை சார்பாக வேலூர் மாவட்டம் பெருமுகை கிராமத்தில் 45 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 250 படுக்கைகள் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு தங்கும் விடுதி கட்டிடம் மற்றும் சென்னை சைதாப்பேட்டை தாரண்டர் நகரில் 100 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 190 குடியிருப்புகளுக்கான அரசு பணியாளர்களின் புதிய அடுக்குமாடி சி வகை குடியிருப்பு கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைத்திருக்கிறார். கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சார்பான நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். சுற்றுலா மற்றும் பண்பாடு அறநிலைத்துறை சார்பில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சேலம் அரசு அருங்காட்சியக புது கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாகவும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். இன்னும் தேர்தல் தேதி இன்னும் ஒரு சில தினங்களில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டுமே ஒரு 10 டிபார்ட்மெண்ட், குறிப்பாக குழந்தைகள் பாலின விகிதத்தை உயர்த்த சிறப்பாக செயலாற்றிய தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகங்களை பாராட்டி அம்மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கான பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின மாநில அரசு விருதையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் சார்பாக 1970 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள 38 புதிய துணை மின் நிலையங்களுக்கும் முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதே போல இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 175 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 16 கோயில்களுக்கான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதே போல பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 35 மாவட்டங்களில் 217 அரசு பள்ளிகளில் 300 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 1232 வகுப்பறைகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பாக தூத்துக்குடி மாவட்டம் அணியா நல்லூரில் 46 கோடி ரூபாய் செலவில் புதிய பால் பண்ணைக்கான திட்டத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அதே போல இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் சார்பாக நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி கிராமத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில், விருதுநகர் மாவட்டம் கூரைக்குண்டு கிராமத்தில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் கிட்டத்தட்ட நியோ பூங்காக்கள் டைடல் பூங்காக்கள் அமைப்பதற்கான நியோ டைடல் பூங்காக்களை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி வைக்கிறார். இந்த வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு இதன் மூலமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 15 துறைகள் இன்று ஒரே நாளில் பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் இருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.